மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய குவாலியர் அப்படிங்கிற இந்த இடத்துல பூஜா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த பூஜா பின்னாடி சுத்தாத ஆளே கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நீ அவ்வளோ அழகா இருக்க பூஜா, நீ ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாது, ஹீரோயின்ஸே தோத்துருவாங்க அப்படின்னு பலருமே இவங்கள உசுப்பேத்தி விடுறாங்க. இவங்களுக்கு ஓகே நம்ம அழகாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இவங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பொண்ணு எப்படி இந்த இவ்வளோ ஸ்கேம்ஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. வாங்க இந்த ஸ்டோரியை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. பூஜா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்களுக்கு அவங்க அப்பா ரொம்ப லாவிஷான ஒரு லைஃப்பை கொடுக்குறாரு. எப்படின்னா தான் இஷ்டத்துக்கு தான் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாரு. அதுலேயும் பொண்ணுங்களுக்கு இவ்வளோ லாவிஷாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே போதும், அவ்வளோ குஷியாயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லாவிஷ் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பூஜா. இப்படி இருக்கக்கூடிய பூஜா பின்னாடி 1000 பேர் சுற்றுறாங்க. ஆனால் பூஜா அவங்க அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறதுனால அந்த ரயில்வேல ஒர்க் பண்ணக்கூடிய ரமேஷ் அப்படிங்கிறவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. பொதுவாகவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கம்யூனிட்டி ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமாக இருப்பாங்க அண்ட் அதில் மும்முரமாக இருப்பாங்க. அந்த மாதிரி பூஜாவோட அப்பா அம்மாவும் அதில் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. அதே மாதிரி ரமேஷோட அப்பா அம்மாவும் அதில் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. ஸோ 2 பேருமே ஒரே கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா ரமேஷ்க்கு ஒரே சந்தோஷம், அடாடா ஊரே வச்சுற ஒரு பேரழகி நமக்கு வைஃபாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட பூஜா கூட இவரோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா தான் போகுது. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறமா போகும்போது தான் உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. பூஜா பயங்கர லாவிஷா செலவு பண்றாங்க. ரமேஷ் வந்து ஒரு 100 rupees ஏர்ன் பண்றாரு அப்படின்னா இவங்க 300 rupees செலவு பண்ணுவாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்க. சரி ஓகே இது நாளடைவில் சரியா போகும் அப்படின்னு நினைச்ச ரமேஷ்க்கு போக 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 இது ரொம்ப அதிகமாக தான் ஆயிட்டு இருந்தே தவிர எங்கேயுமே குறையல. இதனால பூஜாவுக்கும் ரமேஷ்க்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. பூஜா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் எனக்கு நீ வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு போகும்போது பூஜாவோட வீட்லேயும் சரி ரமேஷோட வீட்லேயும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எந்த ஒரு வைஃபுமே யோசிக்காத ஒரு விஷயத்தை இவங்க யோசிக்கிறாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து இதை யோசிக்கிறாங்க. எப்படி இவங்களால இதை யோசிக்க முடியுது அப்படின்னு தெரியல. ஸோ இவன் எப்படியும் நமக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து யோசிச்சு ஒரு ஹிட்மேனை ரெடி பண்ணுறாங்க. இந்த ஹிட்மேன் யார் அப்படின்னா தன் கணவரான ரமேஷை பண்ணுறதுக்கான ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அப்படியும் அவரை வந்து எப்படியோ பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ரமேஷ் இதில் அப்படி இருக்காரு. இதுக்கப்புறமா இது எல்லாமே செஞ்சது யாரு அப்படின்னு போலீஸாருக்கு தெரிய வரவே பூஜா வந்து கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹிட்மேன் எல்லாத்தையுமே போட்டு கொடுத்தாரு. இது எல்லாமே செய்ய சொன்னது வந்து பூஜா தான், இவங்க தான் அவங்க கணவரை வந்து போட்டு தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு கொடுத்துறாரு. அதிர்ஷ்டவசமாக ரமேஷ் உயிர் தப்புனதுனால அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணு இனிமேல் நமக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு டிவோர்ஸ் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி பூஜாவும் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த முயற்சிக்கான காரணம் பூஜா தான் அப்படின்னு தெரிய வந்த உடனே போலீஸ் இதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில பல வருஷங்கள் இவங்க ஜெயிலே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறமா பூஜா பரோலில் வெளியில் வராங்க. எதுக்கு பரோலில் வெளியே வராங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கிட்ட அப்பா அம்மா இன்னைக்கு இல்லை. இவங்க கூட போகிறது ஒரே ஒரு சகோதரி, அவங்களும் திருமணமாகி போயிட்டாங்க. இப்போ பூஜாவுக்கு ஆதரவாக நிற்க போகிறது யாருமே கிடையாது. அந்த சகோதரியுமே வந்து ஒரு கஷ்ட காலத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுமே ஒரு பெர்மனெண்ட்டான ஜாப் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களும் அவங்க ஃபேமிலியை அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் பூஜா பரோல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க சிஸ்டரோட போய் வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ இப்படி அவங்க சிஸ்டர் கூட போய் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக குவாலியரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க டெய்லி போய் ரிப்போர்ட் பண்ணணும், சைன் பண்ணணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்படி தினமும் அந்த ஸ்டேஷனுக்கு போய் சைன் போட்டுட்டு பேசிட்டு வரும்போது அங்க ஒரு நபர் சஞ்சய் அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்றாங்க. இந்த சஞ்சய் யார் அப்படின்னா நீ கேடினா பெரும் கேடி அப்படிங்கிற லெவல்ல இவர் மேலேயும் 1008 கேஸ் இருக்கு. இவருமே தினமும் அந்த குவாலியர் ஸ்டேஷன்ல போய் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய 2 பேருமே வந்து நாளடைவில் பேசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது காதல் ஆயிடுச்சு. ஸோ காதல் ஆனதுக்கு அப்புறமா 2 பேரும் வெவ்வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால சஞ்சய்க்கு பூஜா கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்திருக்கு, ஒரு ஆசை வந்திருக்கு. இதே மாதிரி பூஜாவுக்கும் அதே மாதிரி இருந்திருக்கு. நம்ம தான் ஒரு லைஃபை தொலைச்சிட்டோமே, இன்னொரு லைஃபை நல்லபடியாக வாழணும் அப்படின்ற அந்த தாட்டோட இவங்களும் அவங்க கூட
ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த போலீஸ் கேஸ். இந்த போலீஸ் கேஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டா நம்ம பூஜாவோட லைஃப்பை நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு சஞ்சய் நினச்சிருக்காரு. இதுக்கப்புறமா இவனோட முன்னாள் கணவரான ரமேஷை போய் மீட் பண்ணி இந்த கேஸ் எல்லாத்தையும் நீ வாபஸ் வாங்கிடு, உனக்கான ஒரு அமௌண்ட் வந்து நான் கொடுத்துறேன், நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் டீல் பேசுகிறாரு. இதுக்கு அந்த ரமேஷ் என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலே அந்த பொண்ணோட வாழ்ந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நம்ம இந்த காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுறாரு. ஸோ அப்படி வாங்கினதுக்கு அப்புறமா இவங்க மேலே இருக்க கேஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறாங்க. கிளியர் ஆனதுக்கு அப்புறமா சஞ்சயும் சரி பூஜாவும் சரி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்காம லிவிங் டுகெதர்ல கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 6 வருஷம் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி 6 வருஷம் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக பூஜாவுக்கு ஒரு பெரிய இடி. என்ன அப்படின்னா, சஞ்சய் சடனாக இறந்துடுறாரு. அப்புறமா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறமா பூஜா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட சிஸ்டர் வீட்டில், அதாவது தன் அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் திரும்பவும் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே கஷ்டகால சூழ்நிலை இருக்கிறதுனால பெருசாக இவங்களால எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க, சஞ்சயோட டீட்டெயில்ஸை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சஞ்சய்க்கு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு அண்ணன் இருக்கா, அண்ணனுக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, இப்படி எல்லாமே தெரிய வந்திருக்கு. அப்புறமா என்ன பண்ணுறாங்க, பூஜா அந்த வில்லேஜை நோக்கி போகிறாங்க. போயிட்டு அங்கே அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் வந்து உங்கள் சன்னோட இருந்திருக்கேன், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட நான் அவங்க மருமக மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பத்தியாக பேசி அவங்க கிட்ட ஓகேன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாமனார்ன்ற கேரக்டர் வந்து அவர் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டோம் நம்ம மருமக தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சேர்த்துக்கிறாரு. ஆனால் மாமியார் சுஷிலா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இவங்க மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்லுது அப்படின்றத மட்டும் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஓகே ஹஸ்பண்ட்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி உள்ளே போன இந்த பூஜா கொஞ்ச நாள்லேயே மாமனார் அண்ட் மாமியாரோட கவனத்தை ஈர்த்து ஒரு நல்ல பேரையுமே ஏர்ன் பண்ணுறாங்க. இப்படி ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா பூஜாவுக்கு ஒரு சூப்பரான லைஃப் கிடச்சிருது. இப்படியே போய்கிட்டு இருக்க சடனாக சஞ்சயோட சகோதரரான சந்தோஷ் அப்படிங்கிறவர் மேலே பூஜாவுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஸோ 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. இந்த லவ் ஆனது வேற லெவலில் போய் பூஜா கர்ப்பமும் ஆயிடுறாங்க. இது தெரிஞ்ச சந்தோஷோட ஒய்ஃபான ராணி அப்படிங்கிற கேரக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. ஆப்வியஸ்லி தன்னோட புருஷன் வேற ஒருத்தரோட இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த கோவம் வரதான் செய்யும். அப்படிப்பட்ட கோவம் தான் ராணிக்கும் இருந்திருக்கு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்க 2 பேருக்குமே அடிக்கடி சண்டை வந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா மாமனார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கொஞ்சம் இலகின மனசு. ஸோ அதனால 2 பேர்கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்துறாரு. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணும் இந்த வீட்டு மருமக தான், நீயும் இந்த வீட்டு மருமக தான், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் சமாதானம் பண்ணி எப்படியோ அந்த வீட்டில் ஒன்றாவே வாழ வைக்கிறார். ஸோ இப்போ சந்தோஷ்க்கு 2 வைஃப், ஒன்று பூஜா, இன்னொன்று ராணி. ஆனால் சந்தோஷ்க்கு ராணியை விட பூஜா மேலே தான் ஈர்ப்பு அதிகம். பூஜா இப்போது கன்சீவாக இருக்காங்க. ஸோ பூஜா கன்சீவாக இருக்கிறதுனால இன்னும் அவங்க மேலே பயங்கரமான பாசமும் பரிவும் அப்படி கொட்டி தீக்கிறாரு சந்தோஷ். இந்த பக்கம் ராணியை கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்க பூஜாக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துருச்சு. ஸோ 2 பேருமே, அதாவது சந்தோஷோட ஃபர்ஸ்ட் வைஃப் அந்த குழந்தை, பூஜாவோட இந்த குழந்தை, இப்படி எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா வசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இதில் என்ன அப்படின்னா, இவங்களோட சொத்து, பூர்வீக சொத்தான பல ஏக்கர் இருக்குது. ஸோ இந்த ஏக்கரை இவ்வளோ சொத்தையும் விற்கணும் அப்படிங்கிற அவங்க அப்பா அம்மா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சஞ்சயோட அப்பா அம்மா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த சொத்தை விற்றா ஷியோராக ஒரு 1 கோடிக்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு பூஜாவுக்கு நல்லாவே தெரியும். இதை பிளான் பண்ணி எப்படியாவது நம்ம இதை அபகரிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்ச பூஜா அவங்க மாமனார்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பாருங்கள், நான் தான் வந்து சட்டப்படி பார்த்தா சஞ்சயோட ஒய்ஃப், ஸோ ஃபஸ்ட்டு ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எனக்கு தான் அந்த ஷேர் வரணும் அப்படின்ட்டு இவங்க கேட்குறாங்க. உடனே சரி அவங்க மாமனாரும் ஓகே அது நியாயமான விஷயம் தானே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, செகண்ட் ஒய்ஃபாகவும் வாழ்ந்துட்டு வராங்கல்ல சந்தோஷுக்கு, ஸோ சந்தோஷோட பாதி சொத்தும் தன் முன்னாள் கணவரான சஞ்சயோட பாதி சொத்தும் இவங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக பிளான் பண்ணுறாங்க. இது கேட்டுட்டு ராணி எப்படி சும்மா இருப்பாங்க, ராணியும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் முடியாது, என்னோட ஷேர்ன்றது எனக்கு கொடுங்க, நான் தான் வந்து சட்டப்படி சந்தோஷோட வைஃப் அப்படின்னுட்டு அவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த சண்டை நாளடைவில் பெருசாக மாமனாருக்கு ஒன்றுமே புரியல, ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. உடனே ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குழந்தைய தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கமாக சந்தோஷ் ராணியை கூப்பிடணும் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவர் தான் பூஜா இருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்காமல் ராணியை பற்றி எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் அப்படியே விட்டுறாரு. மாமனார் கொஞ்சம் இலகின மனசு அப்படிங்கிறதுனால ராணியை போய் கூப்பிட போகும்போது ராணி ஒத்துக்கவே இல்லை. இதுக்கு நடுவில் ராணியோட நகைகள் எல்லாம் அவங்க மாமியார் கிட்ட இருக்கவே மாமியார் கிட்ட அந்த நகைகளை பற்றி கேட்குறாங்க. ஆனால் மாமியார் முடியவே முடியாது, கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னதுனால இதுக்கும் பயங்கரமாக கோவப்பட்டு தான் அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில் போய் அம்மா வீட்டில் போய் இருக்காங்க. உடனே இந்த மாமனார் போய் அவங்கள கூப்பிட்டு சமாதானப்படுத்துறாரு. அப்பயுமே வந்து அவங்க ஓகே ஆகலை.
சரி இப்படியே போய்கிட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னா இங்கே சண்டை ரொம்பவே முத்தி போகுது. இந்த பூஜாவும் என்ன பண்ணுறாங்க, நான் போய் கொஞ்ச நாள் எங்கள் அக்கா வீட்டில் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் தன் குழந்தையோட இருக்கும்போது சரி இந்த மாமியார் தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதனால் இந்த மாமியாரை எப்படியாவது அப்படிங்கிற அந்த பிளானை போடுறாங்க. இதுக்கு தன்னோட சகோதரியையும் சகோதரியோட ஹஸ்பண்டையும் உடந்தையாக சேர்த்துக்கிறாங்க. இவங்க ஸ்டார்டிங்கில் முடியவே முடியாதுன்னு சொன்னாலுமே இவங்களுக்கு பணத்தாசை காட்டி, இதை பாருங்கள் இந்த சொத்து மட்டும் நமக்கு கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு நான் 50 லட்ச ரூபா ஷேர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. பிரெயின் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுமே சரி ஓகே நாம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்கு இந்த காசு வந்தால் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுமே அதை ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னவங்க நான் பிளான் போட்டு தரேன், பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தரேன், நீங்கள் போய் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல மாமியார் கூட சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே டைவர்ட் பண்ணி தனியாக கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு தன் குழந்தையோட பர்த்டேவை காரணம் காட்டுறாங்க. முதல்ல அவங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி குழந்தையோட பர்த்டே இருக்குது நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சந்தோஷ் அவருக்கும் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அந்த பக்கம் போயாச்சு. இன்றைக்கி மாமியார் வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இங்கே இருக்கக்கூடிய அவங்க அக்காவையும் அக்காவோட ஹஸ்பண்டையும் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, பிளான் பக்காவாக போட்டு. இவங்க 2 பேருமே 2 வீலரில் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. சரி மருமக கோச்சிட்டு போயிட்டா, மேபி அதுக்காக பேச தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்ச இவங்க அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் உட்காந்து காஃபிலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த சகோதரியோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷனை மாமியார்கிட்ட இன்ஜெக்ட் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்படியே மயக்கமாய் விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 2 கேரக்டரும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நகை பணம் இது எல்லாத்தையுமே சுருட்டிக்கிட்டு கிளம்பி நேராக பர்த்டே ஃபங்க்ஷன் போயிடுறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்டாக அங்கே போனதுக்கப்புறமா இங்கே மாமனார் கேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் டேரெக்டாக வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்த உடனே வீடெல்லாம் இருட்டாக இருக்குது, ஒய்ஃபை காணோம், என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியலாம். போய் உள்ளே போய் லைட் போட்டால் இவங்க விழுந்து கிடக்குறாங்க, வீடெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. எல்லாத்தையுமே பார்த்து இவர் ரொம்ப பயந்துடுறாரு. என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது யாரோ 2 பேர் வந்தாங்க, 2 வீலரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல உடனே இவருக்கு ரொம்பவே டவுட் வருது. இவருக்கு ஃபஸ்ட்டு டவுட் எங்கே வருது அப்படின்னா ராணியோட அப்பா அம்மா மேலே தான் டவுட் வருது. சரி ஓகே இவங்க தான் அதான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பவே ராணி கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் யாருமே வரல, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ராணியை சொல்லிடுறாங்க. ஸோ அந்த டவுட் வந்து அப்படியே போயிடுது. அதுக்கப்புறமா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா வேற விதமாக யாராவது வந்திருப்பாங்களோ, வேற யார் இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது பூஜா கிட்ட கேட்கும்போது இல்லை மாமா நீங்கள் தான் பார்த்தீங்களா நான் இங்கே தானே இருக்கேன், பர்த்டே ஃபங்க்ஷனில் தான் இருக்கேன், நான் எப்படி வர முடியும், எங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதை கட்டுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இங்கே மாமனாரோட டவுட் பூஜா மேலே மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த சொத்து பிரச்சனை காரணமே பூஜா தான். அதனால் பூஜா மேலே ரொம்ப டவுட் வரவே அவங்கள பற்றின பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணத்தை பண்ணி ரமேஷ் அப்படிங்கிற நபரை இவங்க கொலை முயற்சி பண்ணதும், இதுக்கப்புறமா இவங்க ஜெயிலில் இருந்ததும், அதுக்கப்புறம் பரோலில் வந்து தான் தன் மகனோட ஒன்றா இருந்ததும், இப்படி எல்லாமே தெரிய வந்த உடனே இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா போலீஸோட காதுக்கு எட்டி அவங்களும் விசாரிச்சதில் இதை பண்ணது பூஜாவோட சகோதரனும் மட்டும்தான் அப்படின்னு எல்லாமே ஊர்ஜிதமாயிடுச்சு. ஒரே ஒரு லாவிஷான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தன்னோட மொத்த லைஃபையுமே இழந்த பூஜாவோட இந்த கதை எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதாவது ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, அதே மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பூஜா ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக அந்த ஊரில் இருக்கவங்க நிறைய பேருமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட லைஃப்பும் கெட்டு தன் சகோதரியோட லைஃப்பும் கெடுத்த இந்த பூஜாவோட கதை பல பேருக்குமே வந்து ஒரு பெரிய பாடமாகவே அமைஞ்சிருக்கு. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. MCR Pure Cotton Club, formals and casual shirts.